ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாப் 5 அனிமேஸ் நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டியது அண்டர் ரேட்டட் அனிமேஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபிஃப்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க வந்துட்டு செயின்ஸா மேன் அப்படிங்கிற இந்த அனிமே தான். இதே நான் வந்துட்டு ஃபிஃப்த் பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு அனிமேங்கிறதுனால தான் இந்தியாவில் அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லைனாலும் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஃபேமஸாக தான் இருக்குது. பெஸ்ட்டான கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டென்ஜி அப்படிங்கிற பையன் வந்துட்டு டீமன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிக்கிறான். கேர்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிக்கும்போது அவனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்குது. அதை வச்சு அவன் நண்பர்கள் கூட சேர்ந்து அவன் நல்லா சாகசம் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்சான அனிமே. இதில் சீசன் 1 மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சீசன் 1 சீசன் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு வரப்போகுது. ஸோ மஸ்ட் வாட்ச் அனிமே கண்டிப்பாக போய் பாருங்க. அண்ட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழில் இல்லை, இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறதுனா கூட பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வின்லாண்ட் சாகா அப்படிங்க இந்த அனிமே தாங்க. இந்த அனிமே என்ன அனிமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வாரியரை பேஸ் பண்ண வந்துட்டு அனிமே தான். ஸோ இந்த அனிமையோட பேசிக் அவுட்லைன் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா இவனும் வந்துட்டு மிகப்பெரிய வாரியர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறான். பட் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை தடுக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்துட்டு அவன் எப்படி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாரியராக மாறுறான் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கதையோட பேசிக்கான அவுட்லைன். அனிமே ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவுமே வந்துட்டு இருக்கும். ஸோ மஸ்ட் வாட்ச் அனிமே கண்டிப்பாக போய் பாருங்க. அண்ட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்க்க நருட்டோ அந்த கதையை பேஸ் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை தான். ரொம்ப நல்ல அனிமே. நீங்கள் வந்துட்டு இது நிறைய சீசன்ஸுமே வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது தமிழ் டப்லேயுமே இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா போய் பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் ஜாப்பனீஸில் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழ் டப் அந்தளவு குவாலிட்டியாக இருக்காது. நீங்கள் எதில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம் தான். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் அனிமே என்ன அனிமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வயலட் எவர் கார்டன் அப்படிங்கிற அனிமே தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ஆன ஒரு அனிமே. எப்படி சொல்கிறது, ஒரு வாரியர் பேஸ் பண்ண அனிமே இதுவும் தான். ஸோ வேர்ல்டு வார் 2 சமயத்தில் வந்துட்டு போரில் வந்துட்டு ஒரு கில்லிங் ரோபோட்டாக வந்துட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு அவளோட கமாண்டரோட ஒரு ஆர்டரை தேடி வந்துட்டு உலகம் பூரா வந்துட்டு அலையறா. அவன் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அவன் கமாண்டர் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அந்த ஆர்டரை வந்துட்டு அவன் நிறைவேற்றினாலா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு இந்த அனிமே கொஞ்சம் சண்டை காட்சிகள் இருந்தாலுமே எண்டிங்கில் வந்துட்டு இது ஃபீல் குட்டான அனிமேவாக தான் இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அது இந்த கதையோட சேர்ந்து தான் வந்துட்டு நகரும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் டப்லேயுமே எதுவும் இல்லை, இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எதில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான். அண்ட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளிநாடுகளில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்ன தான் அனிமே பார்க்குறவங்க நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி நிறையா ஃபீல் குட்டான அனிமேஸ் வந்துட்டு நிறையவே பார்க்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான விருப்பம் ஃபீல் குட் அனிமேவான பார்க்குற விருப்பம் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இந்த அனிமே கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டுக்கு அனிமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோக்கியோ கூகுள் தாங்க. ஸோ இந்த அனிமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமே தான். இது வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் டிவி ஷோஸில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸாகவே இருந்த அனிமே தான். பட் இப்போ வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ஃபேமஸாக இல்லை. ஒரு சீசன் 2 சீசன் வந்துட்டு நல்லா ஓடினாலும் அதுக்கப்புறமா கதை கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. சீசன் 4 வரைக்குமே வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த அனிமேவுமே வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு அண்டர் ரேட்டடான அனிமே தான். அண்ட் இதோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கென் கானகி அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு அவனோட வாழ்க்கையில் எதர்ச்சியாக வந்துட்டு ஒரு கோலை பார்க்குறான். அந்த கோல் வந்துட்டு இவனோட உடம்பு ஆக்கியபை பண்ணிக்குது. ஒரு ஒன் ஐ கோலாக வந்துட்டு மாறிடுறான் இவன். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, இவன் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு அதாவது அந்த கோல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், அவங்க வந்துட்டு இவன் எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிறத வந்துட்டு பேசிக்கான அவுட்லைனாக வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல அனிமே தான். நடுவில் வந்துட்டு ஒரு 2 சீசன் வந்துட்டு ரொம்ப மொக்கையாகவே கொண்டு போயிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்சான ஒரு அனிமே தான். அண்ட் கடைசியாக டாப் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமே தான். ஸோ இது நம்ம இந்தியாவில் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருந்தாலுமே இதை நான் டாப் லிஸ்ட்டில் வச்சுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் கதைக்களம் தான். எக்கச்சக்கமான ஜானர்ஸை வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கையாண்டுருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு கேங்ஸ்டர் இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்துட்டு இருக்கும், ஒரு ரொமான்டிக் ட்ராமாவுமே இது வந்துட்டு இருக்கும். எக்கச்சக்கமான கதைக்களத்தை வந்துட்டு இதில் பர்ஃபெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இதோட கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணுற ஒரு பவர் வந்துட்டு கிடைக்கிது. டைம் ட்ராவல் பண்ணி இவனுடைய பாஸ்டில் இறந்த வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு அவன் எப்படி திரும்பி வந்துட்டு ஃப்யூச்சர் கொண்டு வரான் அப்படிங்கிறத வந்துட்டு இதோட பேசிக்கான அவுட்லைனாகவே வந்துட்டு இருக்கும். அண்ட் இதுக்கு நடுவில் வந்துட்டு
அவன் பாஸ்ட்டில் சந்திக்கிறவனுடைய கேங்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே வந்துட்டு அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கி அவங்களும் எப்படி ஃப்யூச்சரில் வந்துட்டு திருப்பி உயிரோட கொண்டு வரான் அப்படிங்கிறத வந்துட்டு இதோடைய பேசிக்கான அவுட்லைனாகவே வந்துட்டு இருக்கும். அண்ட் இதோடைய குவாலிட்டியுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்துட்டு தமிழை வந்துட்டு இல்லை, இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க, இந்த லிஸ்ட்டில் சொன்ன டாப் 5 அனிமேஸில் வந்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டு, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த அனிமேஷன் நீங்கள் வந்துட்டு புதுசாக பார்க்க போகிற எந்தெந்த அனிமேஸ் அப்படிங்கிறதே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் தந்துடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட இருக்கும், நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நான் உங்களோட புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா பை, see you.